சந்திரனும் சனியும் சேர்ந்தால் ராஜயோகம் அப்படின்னு நம்ம தலைப்பு போட்டிருக்கோம். அது எப்படி ராஜயோகமாக வரும்? சந்திரன் சனி கூட சேர்ந்தால், இல்லை சந்திரன் கெட்டு போயால் தாயாரில் பாதிப்பு வரும், மனநிலை பாதிப்பு வரும். இந்த மனம், இந்த புத்திலாம் கெடும். புத்திக்கு காரகன், மனதுக்கு காரகன், தாயாருக்கு காரகன், உணவு சாப்பாட்டுக்கு காரகன், இதெல்லாம் சந்திரன் தான். இது கெடும்போது தாயார், மெயினாக தாயார் பாதிக்குமே, நீங்கள் என்னங்க எப்படி பதிவு போடுறீங்க அப்படின்னு சில பேர்த்துக்கு தோணலாம், கேள்வி கேட்க தோணலாம். அது அப்படி கிடையாது. அதுக்கு நான் பின்னாடி விளக்கம் சொல்கிறேன். இப்போ தாயார் கெடணும் அப்படின்னா 4ஆம் பாவத்தை பார்க்கணும். 4ஆம் பாவகமும் கெட்டு, 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் கெட்டு, சந்திரனும் கெட்ட நிலையில் இருந்தால் கண்டிப்பாக தாயாருக்கு பாதிப்பு வரும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கண்டிப்பாக பாதிப்பு வரும். இந்த கெட்டு கெட்டு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெறுறது, அல்லது 4ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கிறது, 4ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சமாகிறது, 4ஆம் இடத்துக்கு அதிபதி அந்த 6, 8, 12 மறைகிறது, அல்லது தன் பாவத்துக்கு 6, 8, 12 மறைகிறது, பாவருடைய சேர்க்கை, இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். அப்போ தான் தாயார் பாதிப்பு வரும். சரிங்களா? அது ஒன்று. இப்போ ராஜயோகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 4ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், இந்த இடத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் இது ஒரு ராஜயோகம். அதோடைய தசாபுத்தி காலங்களில் நல்லதை செய்யும். இதில் சுபக்கிரகங்கள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ராஜயோகம் கூடும், நல்ல பலனாக இருக்கும், இன்னும் எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு யோகம் இருக்குது லக்கண கேந்திரத்தில். லக்ன கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் ஒரு தடவை சொல்லலாம். 1, 4, 7, 10. இதில் இந்த 1ஆம் இடத்தை விட்டுருங்க, லக்கணத்தை தவிர்த்துருங்க. அது அன்னியில் சந்திரன் இந்த 4ஆம் பாவகம் 7, 10 இருந்து குரு பார்க்கப்பட்டால் அது ஒரு ராஜயோகம். இதுவும் ராஜயோகம்தான். சந்திரன் அப்போ லக்கணத்துக்கு 4ஆம் பாவகம் 7, 10 இந்த 3 பாகத்தில் எங்காவது சந்திரன் இருந்து குரு பார்க்கப்பட்டால் இது ஒரு ராஜயோகம். இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட தசாபுத்தி காலங்களுக்கு வந்துடணும். அதில் இன்னும் விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த சந்திரன் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். எது யோகத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு யோகங்களாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி யோகம் இருக்கான்னு பாருங்கள். ஆகையினால சந்திர தசையோ சனி தசையோ வந்தால் நல்ல யோகங்கள் இருக்கும், ராஜ யோகம். சரிங்களா?